எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம அரிசி பருப்பு சாப்பாடு தான் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு உலக்கு அரிசி பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன், சீரக சம்பா அரிசி. இதில் ஒரு உலக்கு அரிசிக்கு இதில் ஒரு டம்ளர் பாசி பருப்பு, பயிர் இல்லை பருப்பு, அந்த பருப்பை வெறும் வானிலையில் வச்சு வறுத்துட்டு அரிசி கூடயே போட்டு ஊற வச்சுருக்கிறேன். ஒரு உலக்கு அரிசி, ஒரு டம்ளர் பாசி பருப்பு, அந்த சாப்பாட்டுக்கு ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊறிட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து ஆயில் ஊற்றிருக்கேம்மா, ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் அதில். இப்போ அதுக்கு தேவையானது, சாப்பாட்டுக்கு தேவையானது வந்து பட்டை ஒரு 4 துண்டு, சின்ன துண்டு பட்டை, 2-3 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு அது வச்சுருக்கேன். இது இஞ்சியும் பூண்டு தட்டிட்டு வச்சுருக்கேன், நல்லா நச்சு வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லாட்ட பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இது வரமிளகாய், ஒரு வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன், விதையை நீக்கிட்டு. ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன். இது மல்லி இலையும் புதினா இலையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன். தக்காளி பழம் 2 பழம், பெரிய சைஸ் தக்காளி பழம் 2 வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பு கொடுக்குறோம் பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சவொடனே இப்போ அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காயை போட்டிருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் பொரிஞ்சிருச்சுமா. இப்போ வந்து இந்த பெரிய வெங்காயம், ஒரு சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை போடுறேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதங்கினோடனே இந்த ஒரு பச்சை மிளகாயும் ஒரு வரமிளகாயும் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை போடுறேன். அதை போட்டோடனே இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்க பாருங்க, அதையும் போடுறேன். போட்டு அது நல்லா வதங்கி செவரட்டும். பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கலாம். இப்போ அந்த மல்லித்தலையும் புதினா தலையும் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை போடுறேன். கருவேப்பிலை போடல, அதை மட்டும்தான் போடுறேன். அதை போட்டு அது நல்லா வதங்கினோன்னே, நல்லா வதங்கிடுச்சு, வதங்க விடணும். நம்ம போட்டு ஒரு உலக கலக்குனா போதும். இப்போ தக்காளியும் போடுறேன். அது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு போல் உப்பு போடுறேன். தக்காளி வதங்கிறதுக்கு. மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போல் மஞ்சத்தூள் போடுறேன். ஒரு 4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், கலருக்காக வேண்டி. இது இப்போ வதங்கிருச்சுமா, நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து உலவு ஊற்றுறேன். அந்த உலக்கு நான் காமிச்சேன்ல, அரைப்படி உலக்கு, அதுக்கு வந்து இது 2 சொம்பு தண்ணி தான் எப்பயுமே இது கணக்கு. பருப்பு போட்டிருக்கனால கொஞ்சம் சேர்த்து ஊற்றிருக்கேன். உலக்கு இதாகிடுச்சு. இப்போ நம்ம வேறு குண்டால் வச்சோம்னா உலக்கு ஆயணும்னு நினைப்போம். இது அப்படிலாம் இல்லை. நம்ம குக்கரில் வைக்கிறதுனால அரிசி போடுறேன். அரிசி இந்த பருப்பு வறுத்து கொட்டியிருந்தோம்னா அதை போடுறேன். போட்டு தேவையான அளவு உப்பு போடுறேன்.
முதல்ல கொஞ்சம் தக்காளி வணங்குறப்ப கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் போடுறேன் உப்பு. அவ்வளோதான், இது மூடி வச்சிட வேண்டியதுதான். மூடி வச்சு நான் 3 விசில், எங்கள் குக்கருக்கு 3 விசில். ஒவ்வொரு வீட்டில் குக்கர் எப்படி இருக்கோ அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்குங்க. இது அவ்வளோதான், மூடிட வேண்டியதுதான். அடுத்தது சட்னி. அந்த சாப்பாடு, இந்த சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிற மாதிரி சட்னிமா. இது வந்து தேங்காய், இது வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சங்காய் சைஸ்க்கு புளி, 2 பச்சை மிளகா. இது என்னென்னா புதினாவும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும். இதுதான். இது வந்து பச்சையை வதக்கிறதெல்லாம் இல்லை, பச்சையாகவே தான். இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு கடைசியாக வெங்காயத்தை போட்டு ஒரு சுற்று மிக்சியில் சுற்றி எடுத்துக்க வேண்டியதான். கொஞ்சம் வெங்காயம் வந்து நறுக்குன்னு தான் இருக்கணும். உப்பு, இது கூட உப்பு வச்சுக்குவேன். இதை அரைச்சிட்டு கடைசியாக காமிக்கிறேன் பாருங்கள். சாப்பாடு விசில் வந்துருச்சுமா, விசில் அடங்கிடுச்சு, ப்ரெஷர் இறங்கிடுச்சு. பாருங்கள், எடுத்துட்டு காட்டுறேன் சாப்பாடு. இது வந்து ரொம்ப பளபளன்னு இருக்கக்கூடாது, இருந்தால் சாப்பாடுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும். அதனால இந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குலைவாக இதாக இருக்கக்கூடாது, பருக்கே இருந்தால் நல்லா இருக்காது. இது கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சொன்னல க்ரீன் சட்னி பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் சட்னி. ரொம்ப தண்ணி, இதுக்கு தாளிப்பெல்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. சும்மா அப்படி பச்சையாக அரைச்சி இந்த வெங்காயம் மட்டும் நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நீங்களும் இதேமாதிரி செஞ்சு தின்னு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எதாவது தப்பு இருந்தாலும் குறை இருந்தாலும் மன்னிச்சிருங்க. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.